ஃபோன் தானே பேசிட்டு இருக்கட்டி, ரிமோட் நான் கொடுட்டி. எனக்கு பிடிச்ச சேனல்ல நான் பார்க்கேன். சொல்லுடி. ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு என்னதான் வேணும்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஃபோன் கூட நிம்மதி பேச விட மாட்டியாட்டி. உனக்கு என்ன வேணும்ப்பா? புடு புடு புடுன்னு. ரிமோட்டை கேட்டேன். ஃபோன் தானே பேசிட்டு இருக்க, ரிமோட்டை கொடு. எனக்கு பிடிச்ச சேனல்ல பார்க்கணும். காலையில இருந்து நீ தான் ரிமோட் வச்சிருக்க. ரிமோட்ல கொடுக்க முடியாது. தரப்பாங்கட்டு. நீ ரிமோட்டை கொடுக்கலன்னா அம்மாவை கூப்பிடுவேன். கூப்பிட்டுக்கோ. எனக்கு என்ன கொடுக்க முடியாது. நீ சொல்லு. அதான் ஒரு பைத்தியம் தங்கச்சி தான். ரிமோட்டை கூட அதை கூட உயிரை வாங்கிட்டு இருக்கா. ரிமோட்டை கொடுக்க மாட்டேங்க. இரு அம்மாவை கூப்பிடுறேன். எம்மா 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 ஏமா அக்கா ஃபோன் தாமா எல்லாரும் பேசிட்டு இருந்தா. நீ வந்தோன்னு ஒரு படியே ஃபோனை மறைச்சிட்டு நடிச்சுட்டு இருக்காமா. ஃபோனும் பேசிக்கிட்டு இருக்கா, ரிமோட்டையும் கொடுக்க மாட்டேங்காமா. நீ என்னன்னு கேள்வி. எனக்கு இப்போ ரிமோட் வேணும். ஏ நிவி, அட் ரிமோட்டை கொடு. நீ ஃபோன் பேசிட்டு இருந்தா நான் சொன்னா ஒன்று ஃபோன் பேசு, இல்லைன்னா ரிமோட்டு கொடு. நான் ஃபோன்லாம் ஒன்றும் பேசலம்மா. நான் டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஃபோனில் பேசி முடிச்சிட்டேன். இப்போ நான் டிவி பார்க்கணும். இந்த பிள்ளை இப்படி தாம்மா எனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்க. ஃபோன் கொடுனா கொடுக்க மாட்டா, ரிமோட் கொடுனா கொடுக்க மாட்டா. நிவி, நீ காலில் இருந்து டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்க. தங்கச்சிட்ட ரிமோட்டு கொடு. அவள் பார்த்துட்டு போட்டு கொஞ்ச நேரம். நான் பார்க்க போறேன் போ. எனக்கு கோவப்படுத்தாத நிவி, ரிமோட்டு கொடுத்துரு. இந்த வீட்டுல நிம்மதி ஒரு டிவி தான் பார்க்க முடியுதா? ஆமா, உனக்கு இந்த வீட்டில் நிம்மதி இருக்காது. உனக்கு எங்க நிம்மதி இருக்கோ அங்க போய்க்கோ. ஆமா, புத்தாண்டு லீவு முடிஞ்சிருச்சே, நீ ஹாஸ்டலுக்கு போலையா நிவி? ஏமா போயிருவேம்மா, கரெக்டாக நாளைக்கு கிளம்பலான்னு இருக்கேன். ஆமா, கிளம்பி போ. புத்தாண்டு முடிஞ்ச 2 நாள் ஆகுது. கிளாஸுக்கு போகாம வீட்டில் இருந்து டிவி பார்த்துக்கிட்டு ரிமோட்டுக்கு சண்டை 2 பேரும். நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியாட்டி? அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். சரி, நாளைக்கு ஹாஸ்டல் போற என்னென்ன வேணும் எது வேணான்னு சொல்லி எடுத்து கொடுக்கேன். போற நேரத்துக்கு எனக்கு அது வேணும் இது வேணும்னு துள்ளிக்கு நிக்காத. எனக்கு சரியான கோவம் வந்துடும் நிவி. சரி போ, நான் என் ஃப்ரெண்ட் ஃபோன் போட்டு எப்போ வருவான்னு கேட்டுட்டு சொல்றேன். ரிமோட் கொடுக்கலன்னு அம்மாட்ட மாட்டிய விடுறேன். பட்டி கோணம் மூக்கி வச்சுட்டா நாயே. இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன். போட்டி எனக்கு தெரியும். ஒரு வழியா ஒளிஞ்சாப்பா. இன்னும் நல்லா காட்டும் பார்ப்பேன். சுவாதிக்கு ஃபோன் போடுவோம். நாளைக்கு எப்போ பஸ் ஏறி வார ஹாஸ்டலுக்கு அப்படின்னு. ஹலோ சுவாதி, எங்கடி போன? சொல்லு நிவி. காலையில இருந்து உனக்கு ஃபோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஃபோனவே எடுக்கல. நியூ இயர் லீவ் வேற முடிஞ்சிருச்சு. ஹாஸ்டல் பக்கம் போவோமா வேண்டாமா? ஒரு ஃபோனும் பண்ண மாட்டேங்கீங்களே. கோயிலாக மெசேஜ் போட்டேன், அந்த நாயும் பார்க்கல. என்னதானே பண்ணிட்டு இருக்கிறீங்க? அது ஏன் ஃபோன் எடுக்கலைன்னா, ஏன் எங்கடி தனியாக ஃபோன் இருக்கு. எங்கள் அப்பா கிட்ட தானே ஃபோன் இருக்கு. இன்னைக்கு எங்கள் வீட்டை சொந்தக்காரங்க வேற வந்துட்டாங்கடி. எங்கள் அப்பாட்ட போய் ஓயாம நான் ஃபோன் தாங்கன்னு கேட்டேன். எங்கள் அப்பா அடிச்சு போடுவார். இப்போதான் அவங்க போனாங்க. இப்போதான் எங்கள் அப்பாட்ட போய் நான் ஃபோன் வாங்கினேன். எப்போ ஃபோனை கொடுங்க, என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும் அப்படின்னு. நான் நாளைக்கு காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் எங்க ஊர் பஸ் ஸ்டாப்புக்கு போயிருவேன் பஸ் ஏறதுக்கு. நான் பஸ் ஏறினாதான் நான் வர முடியும். கரெக்டா 2 மணி நேரத்துல ஊருக்கு வர முடியும். ஹாஸ்டல்ல ரீச் பண்ண முடியும். எனக்கு வேற பஸ்ஸே கிடைக்காது நிவி. நான் காலையிலேயே கிளம்பணும். அப்பதான் பஸ் ஏற முடியும். அப்பதான் நான் கரெக்டா ஹாஸ்டல் வந்து ரீச் ஆக முடியும். பஸ்ஸே கிடைக்காதுன்னு தெரியுதுல நாயே. அப்புறம் என்ன, நீ சீக்கிரம் கிளம்பு. அந்த கோயில் அன்னைக்கு அப்படியே கான்ஃபரன்ஸ் போடு, பேசுவோம். இரு கான்ஃபரன்ஸ் போடுறேன் கோகிலாக்கு. அவ கான்ஃபரன்ஸ் போட்டுமே அட்டென்ட் பண்ண மாட்டிக்கா நிவி. ஃபோன் எடுக்கலையாங்க, தொலைஞ்சு போட்ட அந்த நாய். சரி ஃபோன் எடுத்தானா சொல்லிடு சரியா? எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க, எத்தனை மணிக்கு கிளம்பி வரான்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுரு. லீவெல்லாம் சரி நிவி, அவ மெசேஜ் பார்த்து ஃபோன் எடுத்தானா உங்ககிட்ட ஃபோன் போட்டு பேச சொல்றேன், இல்லைன்னா மெசேஜ் போட சொல்றேன் சரியா? லீவெல்லாம் எப்படி போச்சு சுவாதி? நல்லா போச்சா? சாப்பிட்டியா? எப்படி? எனக்கு போச்சு, சரியா இருக்கு. வீட்டில் நிம்மதி டிவி கூட பார்க்க விட மாட்டேங்கேடி என் தங்கச்சி. அதை கூடு இதை கூடுன்னு. இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல தானே விஜய் டிவியில் நல்ல ப்ரோக்ராமாக போடுவான். ஒன்றும் பார்க்க விட மாட்டேங்க. ரிமோட்டை கூட அதை கூட எங்கள் அம்மாட்ட தான் எடுத்து விட்டுதான். சரி இப்போதான் ஹாஸ்டல் வரும்னு இருக்கு. உன் வீட்லேயே அப்படி தானே?
ச்சே. சரி டி, நாளைக்கு ஹாஸ்டல் வரும்போது அப்படியே சும்மா வந்துடாத. அவங்க அப்பன்ட்ட சொல்லி ஏதாச்சும் வாங்கிட்டு வா ஸ்நாக்ஸுக்கு. உங்க ஊர்ல அந்த ஒருத்தன் கடை சிப்ஸ் கடை புதுசா திறந்திருக்குன்னு சொன்னேன்ல, அவன் பேர் ஏதோ ஒரு சோலை சிப்ஸ். அவன்கிட்ட சிப்ஸ் வாங்கிட்டு வா சரியா, அதான் டேஸ்டா இருக்கும். நான் எங்க அம்மா எனக்கு நிறைய முறுக்கு சுட்டு கொடுத்துருக்கா, கலமிட்டாய் பண்ணி கொடுத்துருக்கா. நானும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன், எனக்கு நீ சிப்ஸ் வாங்கிட்டு வந்துரு. சும்மா ஆட்டிட்டு வந்தேன்னா அப்படியே உன்னை உன் வீட்டுக்கு பத்தி விட்டுருவேன், மறுபடியும் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து பத்தி விட்டுருவேன். இது சிப்ஸ் கடையா? சரி சரி வாங்கிட்டு வரேன். சரில சிப்ஸ் வாங்கிட்டு வரல. எனக்கு கோயில நாயி மறுபடியும் ஃபோன் போட்டுச்சுன்னா எனக்கு ஃபோன் போட சொல்லு. அப்படி முடியலைன்னா மெசேஜ்ல சொல்லிடு எப்ப வரீங்கன்னு. கரெக்டா வந்து சேர்ந்துருங்க. முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா சரியான கோவம் வந்துடும், ஒத்தையில இருக்க முடியாது. சாதி, கோயில தான் ஃபோன் போடுறா, நீ கட் பண்ண, அவகிட்ட நான் பேசிக்கிடுவேன். கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டால. சரி சரி பேசுனே. சரி அப்ப கரெக்டா வந்துருங்க, நான் நாளைக்கு எல்லாமே வாங்கிட்டு வரேன். ஓகே பாய்டி. நான் ஒரு ஃபோன் போட்டா எடுக்க மாட்டியா? இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா? வாயில் அசிங்கமா தான் வருது எனக்கு. என்ன நிவி ஃபோன் போட்டுட்டே இருந்த, இப்பதான் கோகிலா கான்ஃபரன்ஸ் போட்டா அட்டன் பண்ண முடியலடி. நான் ஓயாம ஃபோன்லாம் நோண்ட முடியாதுடி, எங்க வீட்டுல திட்டுவாங்க. நாளைக்கு ஹாஸ்டல் போறோம். நீ எப்ப வருவ? ஹாஸ்டலுக்கு உங்க வீட்டுக்கு 1 மணி நேரம் தான் இது, நீ எப்ப வேணா வரலாம். எனக்கும் சுவாதிக்கு அப்படி இல்லை, மினிமம் 2 மணி நேரம். அவளுக்கு பஸ்ஸும் கிடைக்காது, எனக்கு பஸ் கிடைச்சும் கூட்டமா இருக்கும். என்ன பண்றதுனே தெரியல, சிறையா வருது. சரி நாளைக்கு குயிக்கா பஸ் ஏறி கரெக்டா ஹாஸ்டலுக்கு 10 மணிக்குள்ள வந்துருங்க, அப்பதான் கிளாஸ் போக முடியும். சரி சரி நானும் வந்துடுறேன். ஆமா ஆமா ஆமா, எனக்கு 1 மணி நேரம் தான் ஹாஸ்டலுக்கு, நான் வந்துடுவேன். உனக்கு தான் பஸ் கிடைச்சி கூட்டமா இருக்கும், சுவாதிக்கு பஸ்ஸே இருக்காது. அந்த நாய் சீக்கிரம் வர சொல்லு. நாளைக்கு யார் கிளாஸ் தெரியுமா? விஷ்ணு சார் கிளாஸ். கரெக்டா நோட்ஸ் புக் எடுத்துட்டு வந்துருங்க டி, அது வேற உள்ள விட மாட்டாரு. சரி நான் நாளைக்கு பஸ் ஏறிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சாப்பிட்டியா? அப்படி சரி சாப்பிடு சரியா. சரி நம்ம நாளைக்கு காலைல வந்து மீட் பண்ணுவோம், கவலையே படாத. நீ நாளைக்கு அங்கே போகிறவங்களையுமே நான் வந்துடுவேன் சரியா? சரில பாய்ல. அப்பலையே வந்தேன், பஸ் வருதான்னு பாரு, பஸ்ஸே வரல. இதான் எரிச்சலா வருது. உத்தில நிக்க வர பயமா இருக்கு, ஆளு இல்ல, ஒரு ஆளு இல்ல. ஏ பாப்பா, நீ வசந்தி அக்கா மகாதான் நிதி தானே? ஆமாத்தே, நான் நிதிதான். காலேஜ் போய் நிக்கியம்மா பஸ்ஸுக்காக? ஆமாத்தே, பஸ்ஸே வர மாட்டேங்கிட்ட. பஸ் வந்தாலும் கூட்டமா வருது, நீ சீக்கிரம் வந்தா பஸ் சீக்கிரம் வந்து தொலைய மாட்டேங்கிட்ட. அட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்க்கா பஸ் போச்சு, இனிமேல் கொஞ்சம் பஸ் வரும், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. அக்கா அத்தை துணைக்கு நிக்கிட்டாமா? இல்ல வேணாத்தே, நீங்க போங்க, பஸ் வந்துரும்ல, நான் போயிருவேன். சரிம்மா பார்த்து போ. சரித்தா. தூரமா ஏதோ ஒரு பஸ் வருது, எந்த ஒரு பஸ்ன்னு தெரியலையே. அது நம்ம பஸ் இல்ல. ஏக்கா நிதி அக்கா, ஏலே சிபி, ஸ்கூல் கிளம்ப போறேன். ஆமாக்கா. யாருல சுபி இது? எங்க அக்கால. அப்படியா? சரில. காலேஜ் அக்கா போறேன். ஆமால சிபி, பஸ்ஸே வர மாட்டேங்கல. சொல்லிட்டு சொல்லி பைக் எடுத்துட்டு வரட்டே, என்னோட பைக்ல வரியா? நான் போய் விட்டுட்டு வரேன். லைசென்ஸ் இருக்கால அவனுக்கு, லூசு பையல. ஸ்கூலுக்கு போல, டைம் ஆச்சு. தெரியுமா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்காளா? ஒரு நாள் வீட்டுக்கு வர லீவுனா தங்கச்சி கூட்டிட்டு வாரேன்க்கா. இந்த பரிசு முடிஞ்சதுக்கு அப்புறம் வாரேன், நீ வீட்டுக்கு வாக்கா. சரில வாரேன்ல. நிக்கட்டாக்கா, பஸ் வரதுடியும். நீ ஸ்கூலுக்கு போ, பஸ் வந்துடும், நான் போய்க்கிடுவேன். சரிக்கா, டாட்டாக்கா. இனி உனக்கு அக்கா இருக்குன்னு சொல்லவே இல்லை. போ, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. அப்பாடா, நம்ம ஊர் பஸ் வந்துச்சு. கூட்டம் மறுநாள் ஏற வேண்டியதான். என்ன இவளுக்கு ஒருக்கே ஆள காணல. சரி ஃபோன் பேசுவோம். ஹலோ ஸ்வாதி, வந்துட்டியாடி? நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன், பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கேன். நாகர்கோவில் பஸ் போகும்ல, அந்த இதுல தான் நிக்கேன் நானு. மணி எங்க இருக்க? ஒத்தையில நிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு, எல்லாரும் என்னையே பாக்குற மாதிரி இருக்கு. சீக்கிரம் வாங்க.
ஆச்சு? நான் இப்பதான் பஸ்ஸை விட்டே இருக்கேன். கோகில் எப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க. உள்ள வந்துட்டாலும் இப்ப வந்துருவான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னான். சரி 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 சரி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் டி. உன் ட்ரெஸ் இன்னைக்கு சூப்பரா இருக்கு டி. ஹே நிவி ஸ்வாதி, வந்துட்டேன் டி நானு. நான் உனக்காகவே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பைத்தியம் மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல. பஸ் ஸ்லோவா வந்துச்சுடி. பாரியா நயன்தாரா அம்மா மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, சூப்பரா இருக்கு ட்ரெஸ். அதானே கோகிலா, சும்மா தல தல தலன்னு வந்திருக்கியம்மா நயன்தாரா மேம் மாதிரி. அச்சோ எனக்கு வெக்கமா வருது. ஏய் வாங்க கதை விட்டது போ, கிளாஸுக்கு போமா, டைம் ஆச்சு 9:30. சரி டி வா போலாம் வாங்க. முதல்ல ஹாஸ்டலுக்கு போய் பேக்கை வச்சிருவோம் டி, அதுக்கப்புறம் போவோம். இன்னுமா வாங்க சீக்கிரம் போலாம். அப்பா 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 என்ன வெயில், இந்த லக்கேஜ் அங்க வை. என்ன ஸ்வாதி, கிளாஸ் போவோமா வேண்டாமா? டைம் ஆச்சு. நாளைக்கு போய்க்கலாம், டயர்டா இருக்கு. இல்லைன்னா ஆஃப்டர்நூன் கிளாஸ் போகலாம். என்ன சொல்ற நிவி? அதுவும் சரிதான் ஸ்வாதி, ஆஃப்டர்நூன் கிளாஸ் போய்க்கலாம். ட்ரெஸ்ஸை மாற்ற கசகசம் வருது. ஒரு வழியே எப்படியோ ஹாஸ்டல் வந்தாச்சு. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தியாட்டி? அந்த பெட்டியில் இருக்கிறது ஃபுல்லா ஸ்நாக்ஸ் தான். அப்படியா? அப்பெல்லாம் சாப்பிடுவோம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இப்படி ஹாஸ்டல் வந்தீங்கன்னா இப்படி பண்ணுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஐமட் வியூஸ் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்